அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோஸ் பில்பு. உலகம் முழுவதும் தற்போது பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது இந்தியா பெற்ற தங்கம். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் 32வது ஒலிம்பிக் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. தினம் தினம் பதக்கப்பட்டியல் பார்க்கும்போது இந்திய மக்களுக்கெல்லாம் ஒரு ஏக்கம் தோன்றும். இந்த பட்டியலில் இந்தியாவின் பெயர் எப்போது இடம் பெறும் என்ற ஏக்கம். ஆனால் தற்போது நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் துவக்கத்திலிருந்தே இந்தியாவின் பெயர் அடிபட்டுக் கொண்டே வந்தது. வெள்ளிப்பதக்கத்தில் துவங்கி முடியும் தருவாயில் தங்கத்தோடு நாம் வெற்றி வாகை சூடியிருக்கின்றோம். நீரஜ் சோப்ரா என்ற பெயர் இன்று இந்திய மக்களின் தாரக மந்திரமாக இருக்கிறது. 1997 ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி ஹரியானா மாநிலத்தில் உள்ள பானிபட் என்ற இடத்தில் இந்த நீரஜ் சோப்ரா பிறக்கிறார். ஒரு விவசாய குடும்பத்தில். பானிபட்டு என்று சொன்னால் சரித்திரம் பானிபட்டு போர்களை சொல்லும். இனி வருகின்ற சரித்திரம் பானிபட்டு என்று சொன்னாலே நீரஜ் சோப்ராவின் பெயரைத்தான் சொல்லும். நீரஜ் சோப்ரா இந்திய நாட்டை எவ்வளவு நேசித்தார் என்று சொன்னால், தான் இந்திய இராணுவ தரைப்படையிலே இளநிலை பதவி வகித்து இந்திய நாட்டிற்காக சேவை செய்து வருகின்ற ஒரு இராணுவ வீரர். நாட்டிற்காக போர்க்களம் மட்டுமல்ல, விளையாட்டு களத்திலும் வெற்றி காண்பேன் என்று சொல்லி அவர் தங்கத்தை வென்றிருக்கின்றார். ஒலிம்பிக் வரலாற்றில் முதலாக தடகள போட்டியிலே முதல் தங்கம் வென்ற இந்திய வீரர் என்ற பெருமையை இந்த இளம் வீரர், வெறும் 24 வயதான ஒரு இளம் வீரர் வென்றிருக்கிறார் என்று சொன்னால் இது இளைஞர்களுக்கான ஒரு மகத்தான பெருமையான நாள். ஆகஸ்ட் 7 இளைஞர்கள் வீறு கொண்டு எழ வேண்டிய நாள். வெறும் 10 ஆண்டுகள். 2011 தன்னுடைய ஈட்டி எறிதல் விளையாட்டை ஆரம்பித்து 10 ஆண்டுகளில் தங்கம் வென்றார் என்று சொன்னால் முயற்சி திருவினையாக்கும் என்பதற்கு இதைவிட சிறந்த எடுத்துக்காட்டை நம்மால் சொல்ல முடியாது. 2016 நடந்த போலந்தில் நடந்த காமன்வெல்த் போட்டியிலும் ஜூனியர் பிரிவில் இவர் தங்கம் வென்று தங்கத்திற்காகவே உருவெடுத்தவர் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். 2018ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவிலே நடந்த போட்டியிலும், அதற்கு பிறகு மலேசியாவில் நடந்த போட்டியிலும், அதற்கு பிறகு இந்தோனேசியாவில் நடந்த ஆசிய போட்டியிலும் தங்கம் வென்று ஒலிம்பிக்கில் கண்டிப்பாக இந்தியாவிற்கு தங்கம் வாங்கி தருவேன் என்று கூறுரைத்து சென்றவர் இன்று தங்க மகனாக இந்தியா வலம் வர இருக்கிறார். இளைஞர்களே, குறிக்கோள் சரியாக இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் நீரஜ் சோப்ரா. ஒருவன் எப்போது புகழ் பெறுவான் என்று
யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் ஒருவன் முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவான் என்பதற்கு எடுத்துக்கட்டுதான் இந்த நீரஜ் சோப்ரா. ஹரியானாவில் ஒரு ஓரத்தில் பிறந்து இந்திய ராணுவத்தில் பணியாற்றி இன்று உலகம் முழுவதும் ஒரு பேச்சு பொருளாக பல ஆண்டுகள் ஒலிம்பிக் மைதானத்தில் இந்தியாவின் தேசிய கொடி பட்டொளி வீசி பறக்கின்ற நேரத்திலே தேசிய கீதம் இசைக்கப்படாதா என்று ஏங்கிய இயக்கங்கள் தீர நேற்றைய தினம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஒலிம்பிக் மைதானத்தில் இந்திய தேசிய கீதம் ஒலிக்கப்பட்டது. தான் ஒரு இராணுவ வீரன் என்பதால் தேசிய கீதம் ஒலிக்கப்பட்ட போது தானும் பாடிய பாடல் தன்னுடைய முக கவசத்தில் இருந்து வெளியே தெரிந்தது என்று சொன்னால் அதுதான் அவருடைய தேசப்பற்று. இளைஞர்களே, அடுத்து வருகின்ற ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா பல தங்க பதக்கங்கள் வெல்ல வேண்டும். அதற்காக இளைஞர்கள் உழைக்க வேண்டும், அரசு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.